மத்திய அரசு பணிகளை தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஏ மட்டும் தனியாக ஒரு வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 40 நாட்கள். நெக்ஸ்ட், பி மற்றும் தனியாக அந்த வேலையை 60 நாட்களில் செய்து முடிப்பாங்க. பி வந்து எத்தனை நாட்கள்? 60 நாட்கள்ல முடிப்பாங்க. எனில் அவர்கள் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஏ இன்டூ பி பை ஏ பிளஸ் பி ஃபார்முலாவா. ஸோ என்ன பண்ணலாம்? 40 into 60 by 40 plus 60 யா. So 40 into 60 by 40 plus 60 வந்து என்ன வரும்? 100 வருமா? So 0 0 0 0 கேன்சல் பண்ணா 4 into 6 என்ன வரும்? 24 வருமா? So option C வரும். Next question, இரண்டு ரயில்கள் 40 km/h மற்றும் 90 km/h என்ற வேகத்தில் ஒரே திசையில் பயணிக்கின்றன. சோ ஒரே டைரக்ஷன் என்ன பண்ணணும்? நம்ம வேகத்தை மைனஸ் பண்ணுவோமா? அப்ப 40ல இருந்து 90 மைனஸ் பண்ணா என்ன வரும்? நமக்கு 50 கிலோமீட்டர் வருமா? 50 km/h. அவற்றின் நீளம் முறையே 275 மற்றும் 350. சோ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம எப்பவுமே ஆட் பண்ணுவோமா? அப்ப 275 பிளஸ் 350 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 5 வரும், 12 வருமா? 2 வரும், பேலன்ஸ் 1 இருக்கும், 6 வரும், 625 வரும். எனில் வேகமான ரயில் மெதுவான ரயிலை கடக்க எடுக்கும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன்ல இங்க வினாடிகள்ல கொடுத்துருக்காங்க. நம்ம km/h இருக்கு. ஸோ 50 இன்ட்டு km/h மாத்திரம்னா என்ன பண்ணணும்? நம்ம கிலோமீட்டர்ல இருக்கிறத மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல மாத்திரம்னா என்ன பண்ணணும்? km/h இருக்கிறத மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல மாத்தணும்னா 5/18 மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம d by s is equal to t யா, அந்த ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ d வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? 625 by s வந்து என்னது? நமக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ 50 இன்ட்டு 5, இந்த 18 வந்து மேலே கொண்டு போயிடலாம். அப்போ இன்ட்டு 18 வருமா? ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இதை 25ஆல கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும், இங்கே 2 வரும், பேலன்ஸ் 125 இருக்கும், 5 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணா 5 1, இது 5 வரும். இதை கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ் வருமா? அப்ப 5 into 9 என்ன வரும்? 45 வரும். சோ ஆப்ஷன் B 45 seconds. நெக்ஸ்ட் क्वेश्चन, 810 by 5. நம்ம இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுவோம்? போட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுவோமா? போட் மாஸ். அப்ப bracket of division, multiplication, addition, subtraction. So 810 by 5 minus 25 into 13 plus 2 into 12. So இதை கேன்சல் பண்ணோம்னா 1 வரும், பேலன்ஸ் 3 இருக்கும், 6 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். 162 minus 25 into 13 மல்டிபிள் பண்ணும், 2 into 24 வந்து மல்டிபிள் பண்ணும், 2 into 12 மல்டிபிள் பண்ணும். அப்ப இங்க என்ன வரும்? 24 வருமா? அப்ப 25 into 13 மல்டிபிள் பண்ணோம்னா பேலன்ஸ் 1 6 7 வரும், இங்க 5 வரும், 1 வரும். அப்ப 5 2 1 225 வரும். ஸோ 225 வருமா? அப்ப இதை ஆட் பண்ண என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 6 வருமா? 6 8 1 186 மைனஸ் 225 வரும். இதை மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 139 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ மைனஸ் 139 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்னேகா மட்டும் தனியாக ஒரு வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்னேகா கொடுத்துருக்காங்க, 30 நாட்களில் முடிப்பாங்க. நெக்ஸ்ட் அதே வேலையை அஞ்சு மட்டும் தனியாக 45 நாட்களில் முடிப்பாங்க. அஞ்சு எத்தனை நாள் முடிப்பாங்க? 45 days. நெக்ஸ்ட் அஞ்சு மட்டும் தனியாக வேலை செய்து விலகிறார். 15 நாட்கள். முதல் 15 நாட்கள் அஞ்சு மட்டும் தனியாக வேலை செய்து விலகிறார். எனில் மீத வேலையை ஸ்னேகா மட்டும் தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? எல்சிஎம் என்ன வரும்? இதுக்கு 90 வருமா? அப்ப 90ன்றது தான் என்னது? இதோட டோட்டல் ஒர்க். ஸோ வந்து 90. அப்ப ஸ்னேகா வந்து 45 டேஸ்ல ஒர்க் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 2 தான் பண்ணுவாங்க. அவங்க இப்ப இவங்க எத்தனை பண்ணுவாங்க? 3 பண்ணுவாங்களா? ஸோ டோட்டல் வந்து எதுனா 5 பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 15 நாட்கள் அஞ்சு மட்டும் தனியாக வேலை முடிப்பாங்க. அஞ்சோட இது வந்து என்னது? ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்ப்பாங்களா? அப்ப 15 நாட்களுக்கு 2 வேலையா பார்த்தோம்னா 30 ஒர்க் வந்து அவங்க 15 நாள்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 90 மைனஸ்
இங்கே 30. அப்போ 30 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 60 ஒர்க் இருக்குமா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்னேகா மட்டும் தனியாக எத்தனை நாட்கள் செய்ய முடிப்பாங்க. ஸ்னேகாவோட 1 டே ஒர்க் என்ன 3. அப்போ 60 ஒர்க்கை ஸ்னேகா வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணால் 20. அப்போ 20 டேஸில் வந்து ஸ்னேகா முடிப்பாங்க. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4p = 5q. 4p = 5q. 3q = 4r. Next, p is to q is to r கேட்டிருக்காங்க. ஸோ 4p = 5q அப்படின்னா p by q ஈக்குவல் என்ன வரும், 5/4 வருமா. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, q by r ஈக்குவல் என்ன வரும், இந்த 3 எங்கே போயிருமா, இப்போ 4/3 வந்துருமா. p is to q is to r தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். p வந்து 5, q வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே q வந்து 4, இங்கே 3 கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ இங்கே 4 வந்துடும், இங்கே 4 வரும். மல்டிபிள் பண்ணால் இங்கே 12, இங்கே 16, இங்கே 20. அப்போ இதை மறுபடியும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 5, 4, 3 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். 5:4:3. நெக்ஸ்ட் கொஸ்டின், 27 சிறுவர்கள் கொண்ட ஒரு குழுவின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஸோ 27 குழுக்கள் கொண்ட சராசரி வயது எத்தனை, 21. இதில் ஒரு சிறுவன் அக்குழுவை விட்டு வெளியேறுகிறார். அப்போ எத்தனை ஆயிரும், 26 ஆயிருமா. வெளியேறுகிறான். இதனால் குழுவின் சராசரி 21.7 ஆண்டுகள் என ஆகின்றது. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நமக்கு 0.7 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எனில் குழுவிலிருந்து வெளியேறிய சிறுவனின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 26 × 7 பண்ணணும்னா 18.2. 18.2. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும், 2.8 வரும். ஸோ வெளியேறிய சிறுவனின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும், 2.8 ஆண்டுகள். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 143 × 13/11. 143 × 13/11 பிளஸ் 156/13 × 12 மைனஸ் 210 × 15/14. ஸோ கேன்சல் பண்ணலாமா. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் வரும், இது 1, இங்கே 3 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 13 கேன்சல் பண்ணால் 1 வரும், பேலன்ஸ் 2 இருக்கும், 2 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 7 கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வருமா, இங்கே என்ன வரும், 3 வரும், 0 வரும். மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் 15 வருமா. ஸோ எப்படி இருக்கு, 13 × 13 இருக்கா. அப்போ 13 × 13 ஸ்கொயர் என்ன வரும், 169 வருமா. ப்ளஸ் 12 × 12 இருக்கா, அப்போ 144 வருமா. மைனஸ் 15 × 15 என்ன வரும், 225 வருமா. ஸோ இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 169 144, 169 144 ஆட் பண்ணோம்னா 313 வரும். 313 மைனஸ் 225 மைனஸ் பண்ண என்ன வரும், 88 வரும். ஸோ ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 7000 என்ற தொகை ஒரு தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் வட்டி விகிதம் ஆண்டுக்கு 20%. கிடைத்த வட்டி தொகை 1757. அத்தொகையானது எத்தனை மாதங்கள் முதலீடு செய்யப்படுகிறது கேட்டதா. ஸோ தனி வட்டி ஃபார்ம்ல நமக்கு தெரியும், PNR/100. ஸோ P வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 7000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் R வந்து நம்ம கொடுத்துருக்காங்களா, 20% கொடுத்துருக்காங்க. ஸோ R வந்து 20. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாதங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம n வந்து எப்படி போடுவோம், 1 இயர்னா 1 டைரக்டா போடுவோம். அப்போ n வந்து நமக்கு n/12 நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க 100 இருக்கா, அப்போ 100. இதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 1750 கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 12 இருக்குல்ல, இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 4ஆல கேன்சல்னா 3 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வருமா. அப்போ இந்த 7ஆல இங்கே கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 3 இருக்கும், இங்கே 5 வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், இங்கே 5 டைம்ஸ் வரும். அப்போ 5 × 3 இருக்கா, இங்கே 3 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ 5 ×
3 வந்து என்ன வரும் 15 வரும். அப்ப 15 மாதங்கள். நெக்ஸ்ட் क्वेश्चन 1573 by 1573 by 13. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 12 minus 6 பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்களா. அப்ப 12 minus 6 வந்து என்ன வரும் 6 வருமா plus 48 minus 53 வரும். அப்ப இத பண்ணா நமக்கு என்ன வரும் -5 வருமா. சோ பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. சோ 6 minus 5 வந்து என்ன வரும் 1 வருமா. அப்ப இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க இங்க இன்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சோ இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 13 நால கேன்சல் பண்ணா 1 வரும். பேலன்ஸ் 2 இருக்கு. 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 இருக்கு. 1 வரும். அப்ப 121 into 1 இருக்கு. அப்ப என்ன வரும் 121. ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ரித்து ஒரு கேமராவை 24000 க்கு விற்று 20% லாபம் ஈட்டுகிறார். 25% லாபம் ஈட்ட விரும்பினால் கேமராவை என்ன விலைக்கு அவர் பெற்றிருக்க வேண்டும். சோ 24000 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க ஒரு கேமரா விக்கிறாங்க. அது வந்து என்னது 20% லாபம். சோ 120% தான் என்னது 24000. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 25% லாபம் வேணும். அப்ப 125% லாபம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 1 வரும். இது 2 வரும். 125 into 2 என்ன வரும் 250 250 வரும். இப்ப 2500 25000 வரும். சோ ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन தலா ஒரு டஜன் 300 என்ற விலையில் தினேஷ் 12 டஜன் ஆப்பிள்களை வாங்கினார். பின் ஒவ்வொரு ஆப்பிளையும் ரூபாய் 30 வீதம் விற்பனை செய்கிறார். தினேஷ் ஈட்டிய லாபம் என்னன்னு கேக்குறாங்க. சோ ஒரு டஜன் ஆப்பிள் வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு டஜன் வந்து என்னது 12 இருக்குமா. எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ஒரு ஆப்பிளை வந்து எவ்வளவுக்கு விக்கிறாங்க 30 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்ப 12 into 30 என்ன வரும் 360 வருமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 12 டஜன் ஆப்பிள்களை வாங்கினான்னு கொடுத்திருக்காங்க. சோ 12 டஜனுக்கு பார்த்தாலும் ஒரு டஜனுக்கு பார்த்தாலும் வேல்யூ வந்து மாறாது. சோ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் 300 ரூபாய்க்கு வாங்கி இருக்காரு. 360 ரூபாய்க்கு வித்திருக்காரா. சோ எவ்வளவு டிஃபரன்ஸ் 60 ரூபாய் டிஃபரன்ஸா. அப்ப 60 ரூபாய் லாபத்துல வித்திருக்காரு. அப்ப 300ல 60 பார்க்கணும். அப்ப 300 60 இன்டு இங்க வந்து என்ன வரும் 100 வருமா. பர்சன்டேஜ் கேட்டதா. அப்ப இத கேன்சல் பண்ணா இது 1 இது 3 டைம்ஸ் வரும். இத கேன்சல் பண்ணோம்னா 20 வரும். அப்ப 20% அவங்களுக்கு 20% லாபம் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन x1 இன் 70% என்பது x2 இன் r/7 என்றால் x1 x2 ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ x1 ஓட 70% பா இப்ப இன்ட்ல இருக்குன்னு அர்த்தம் பை 100 ஈக்குவல் டு x2 ஓட r/7 என்றால் x1 x2 என்ன கேட்டிருக்காங்க. சோ x1 இங்கே வச்சுக்கலாம். இதை வந்து கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் பண்ணா 7/10 இருக்குன்னு அர்த்தம். அப்ப x1 இங்கே வச்சு x2 வந்து இங்க கொண்டு வந்தோம்னா பை x2 ன்னு வந்துரும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 6/7 இருக்கா. அப்ப 6/7 அப்படியே வச்சுக்கிறோம். இங்க வந்து என்ன இருக்கு 7/10 இருக்கத இந்த சைடு மாத்தி போட்டோம்னா 10/7 வருமா. அப்ப என்ன வரும் 60/49 வருமா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க x1/x2 தான் கேட்டிருக்காங்க. அப்ப 60/40 60:49 வரும். சோ ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 3 எண்கள் 3:9:11 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீபோவா 29 ஆகும் எனில் அவை எண்களை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. அப்ப 3 9 11. சோ HCF ஆல இத மல்டிபிள் மட்டும் தான் பண்ண போறோம் டைரக்டா. அப்ப 3 × 29 9 × 29 11 × 29 மல்டிபிள் பண்ணா என்ன வரும் நமக்கு 87 261 319 வரும். சோ ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு சைக்கிள் 120க்கு வாங்கப்பட்டு 15% லாபத்தில் விற்கப்படுகிறது எனில் அந்த விற்பனை விலை என்னன்னு கேட்டாங்க. சோ 120 ரூபாய் தான் என்னது 100%. 100% வந்து என்னது 120. நெக்ஸ்ட் 15% லாபம் சொல்லிருக்காங்களா. சோ 115 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்ப கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது 2 டைம்ஸ் வருமா. அப்ப இது வந்து 2 டைம்ஸ் வரும் 3 டைம்ஸ் வரும். அப்ப இதை கேன்சல் பண்ணா 6 வருமா. அப்ப 23 × 6 வந்து என்ன வரும் 23 × 6 என்ன வரும் 138. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 15th क्वेश्चन 47 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு புதிய மாணவர் 41 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் சேரும் பொழுது அவ்வகுப்பின் சராசரி எடையானது 1.5 கிலோகிராம் குறைகிறது எனில் அவ்வகுப்பின் புதிய சராசரி என்ன கேட்டிருக்காங்க. சோ 41 ஓட
அப்ப 41 பேர் இருக்கப்ப என்னவா இருக்குதா 1.5 வந்து குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னவா இருக்கும் 41 into 1.5 மல்டிபிள் பண்ணோம்னா 5 61.5 வருமா 61.5. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 47 கிலோகிராம் எடை கொண்ட ஒருவர் புதிதாக சேர்றாங்களாமா. ஸோ 41 கிலோகிராம் கொண்ட 47 கிலோகிராம் கொண்ட ஒருவர் புதுசாக சேர்றாரு. அப்போ என்ன வந்துடும் 42 பேரோடது நமக்கு கிடைச்சிருமா. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 5 வரும் 8 1 அப்போ 108.5. ஸோ ஆப்ஷன் பி வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் குறையுதுன்னு சொல்றதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் மல்டிபிள் பண்ணணும் 41ஓட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 61.5 வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 47 கிலோகிராம் கொண்ட ஒருவர் புதுசா சேர்றாங்களா. அப்போ 47 கிலோகிராம் போடணும். நெக்ஸ்ட் வந்து என்னது 42ஓட தானே புதிய சராசரி எடை தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபுல்லா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 42க்கு பார்த்தோம்னா இது ரெண்டே ஆட் பண்ணா 108.5. ஸோ ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5 ஆப்பிள் மற்றும் 8 மாம்பழங்களின் விலையும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 5 ஆப்பிள் மற்றும் 8 மாம்பழங்களின் விலையும் 9 ஆப்பிள் மற்றும் 4 மாம்பழங்களின் விலையும் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாம்பழத்தின் விலைக்கும் ஒரு ஆப்பிள் விலைக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ண என்ன வரும் 13x வருமா. இதை ஆட் பண்ண என்ன வரும் 13x வரும். ஸோ 13ம் 13ம் கேன்சல் ஆயிரும் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்போ 1:1 வரும். ஸோ ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 20,000 என்ற தொகையானது கூட்டு வட்டியில் 18% ஆண்டு வட்டி வீதத்தில் ஒரு முறை கூட்டப்படும் முறையில் ஒரு வருடத்திற்கு கடனாக கொடுக்கப்படுகிறது. கூட்டு வட்டி தொகையை அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் முறையில் கணக்கிட்டால் எவ்வளவு அதிகமாகும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டியில 18% கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அதே கூட்டு வட்டியில அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணலாம்னா நம்ம 18% 1 இயர்க்கா அப்ப ஹாஃப் இயர்க்கு என்னவாகும் 9 வருமா 9% வந்து என்னது ஹாஃப் இயர்க்கு மாறும். ஸோ டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா இந்த 9% தான். இப்போ 9க்கு 9% கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து அதிகமாகவே மாறும். ஸோ டேரக்டாக நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 81/100 வருமா. அப்போ என்ன வரும் 0.81 வரும். ஸோ இந்த 20,000க்கு இந்த 0.81 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 20,000 into 0.81/100. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 into 81 என்ன வரும் 162 பாயிண்ட்ல வரும். ஸோ ஆப்ஷன் நமக்கு ஏ ஆப்ஷன் வரும் ₹162 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தேர்வில் சந்தீப் தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 50% குறைவான மதிப்பெண் வாங்குகிறார். அவர் பெற்ற மதிப்பெண் 223.2 ஆகும். தேர்ச்சி மதிப்பெண் சதவீதமானது 62% எனில் அந்த தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க தேர்ச்சி மதிப்பெண் நமக்கு தெரியாது. ஸோ என்னன்னு எடுத்துக்கலாம் 100 எடுத்துக்கலாமா. இந்த 62 வந்து நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோம்னா 100ல 55% வந்து போயிருச்சு. ஸோ என்ன வரும் 45%. 45% தான் அவன் என்னன்னு எடுத்திருக்கான் 223.2 எடுத்திருக்கான். 45% 223.2. நெக்ஸ்ட் என்னது 100% கண்டுபிடிக்கணும். இந்த 100% என்னது இந்த பாஸ் மார்க்கா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ கேன்சல் பண்ணோம்னா 22,320/45 வேலை கேன்சல் பண்ணோம்னா 9. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா அப்ப என்ன வருது இந்த 100% வந்து என்ன வருது நமக்கு 496ன்றது. இந்த 496ன்றது என்னது பாஸ் மார்க். இந்த 496 தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 62 ன்னு கொடுத்திருக்காங்களா. அப்ப 496 நம்ம என்ன எடுத்துக்கலாம் 62% எடுத்துக்கலாம். சோ 496 வந்து 62% இருந்தா 100% எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். சோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2 4 இதை கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் வரும். ஸோ 8 into 100 என்ன வரும் 800 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ.
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ச்சி சதவீதம் வந்து தேர்ச்சி சதவீதம் 62% இருந்துச்சுன்னா மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க. அந்த தேர்வோட அதிகபட்ச மதிப்பெண் என்ன கேட்டிருக்காங்க, அதிகபட்ச மதிப்பெண் என்னது 100%. அப்ப 100% வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 800. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்பக்க ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் உயரம் என்ன கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் கொண்ட உருளையோட மொத்த புறப்பரப்பு என்ன கேட்டிருக்காங்க. மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா வந்து என்னது 2πr h plus r. So 22 2 into 22 by 7. r வந்து என்னது 4.2 4.2 into h plus r. h வந்து என்னது 8 plus r வந்து 4.2. So 2 into 22 up by 7 into 4.2 into இது ஆட் பண்ணா என்ன வரும் 12.2 வருமா, 12.2 வரும். அப்ப இங்க என்ன இருக்கு, இதை கேன்சல் பண்ணோம்னா 4.2 இருக்கா, அப்ப 7ஐயும் இதையும் கேன்சல் பண்ணா 0.6 வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 2ஐயும் 22ஐயும் ஆட் பண்ணா மல்டிபிள் பண்ணா 44 into 0.6 into 12.2 வரும். ஸோ இந்த 2 இந்த 6 இந்த 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா 8ல முடிகிற மாதிரி வரும். ஸோ 8ல முடிகிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கா, அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 3 2 2. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் மற்ற ரெண்டு ஆப்ஷனையும். அப்ப 322.08 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ ஆப்ஷன் பி வரும் 322.08 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 மற்றும் 12% என்ற இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு சமமான ஒன்றை தள்ளுபடியை கண்டுபிடிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா +or - x +or - y +or - xy by 100. ஸோ என்ன கொடுத்தாங்க, ரெண்டுமே தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ -15 -12 +or -15 into -12 by 100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 வரும், இங்க என்ன வரும் 2 0, இங்க 3 வரும், இங்க 4 வரும். அப்ப 9/4 இருக்குமா, இதை கேன்சல் பண்ணா என்ன நமக்கு என்ன வரும் 4ஆல கேன்சல் பண்ணா 2 பாயிண்ட் பேலன்ஸ் 1 இருக்கும் 5 வரும் 2.5. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்க என்ன வரும் -15 -12 -15 -12 இருக்கா, இதை ஆட் பண்ண என்ன வரும் 7 27 மைனஸ்ல இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 2.5. இதை மைனஸ் பண்ணோம்னா 2.8 வரும். ஸோ 2.8 வருது, மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 25.2% வரும், இதை மைனஸ் பண்ணோம்னா. ஸோ ஆப்ஷன் டி வரும். தேங்க்யூ.